வாப்பா வாப்பா உட்காரு உட்காரு உட்காரு. என்ன ஆச்சு? இந்த ஊரில் இருக்கியா? ஆனா காணோம் ரொம்ப நாளா. ஃபுல்லாக நைட் டியூட்டிமா. அப்போ பகல் தூக்கமோ? பகலில் ஒரே தூக்கம். சரி சரி சரி, அதான் எங்கேயும் போக முடியல. ஓகே புரியுது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அப்படியே வந்துட்டு போகலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பொண்ணுலாம் எப்படி இருக்கா? ஒன்றும் நல்லா இருக்கு. ஓகே. என்ன ஆளை காணும்? வேலைக்கு உங்களுக்கு தெரியாதா? அவ என்ஜினியரிங் எல்லாம் முடிச்சு MBA முடிச்சு நல்ல வேலையில் சேர்ந்துட்டா. நல்ல கம்பெனியில், நல்ல கம்பெனியில் கை நிறைய சம்பளம். 90,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். 90,000 சம்பளம் வாங்குறாங்களா? சரி, நல்ல சம்பளம் வாங்குறேன். இப்போ நல்ல வேலை. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. அவளை படிக்க வச்சுட்டு அது செட்டில் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கவலை என்னன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகணும். அது நேரம் வந்து எல்லாம் நடந்துட்டு போகுது. நடக்கும். அம்மா தானே, அந்த கவலை இருந்துட்டு தான் இருக்கும். நிறைய ப்ரப்போசல் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஒன்றும் ஜாதகம் சரி இருக்காது, இல்லாட்டா பையன் பார்க்கறதுக்கு சரி இருக்காது, இல்லைன்னா வேலை அவருக்கு சரி இருக்காது, இல்லாட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு குறை இருக்கும். வேறு ஒன்றும் ஒத்து வரல. பார்த்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஜோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. எந்த ஜோ? அதாம்மா போன மாதம் அண்ணன் மும்பையில் இருந்து வந்து செட்டில் ஆகிருக்கானே. அவன் பையன் கூட, அவன் பையன் ஜோ MBBS. ஜோ அவன் டாக்டர் தானே? ஆமாம்மா டாக்டர் தான். அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. ஜோ MBBS டாக்டர். ஆமாம். யார் சொன்னது உனக்கு அவன் டாக்டர்னு? அப்புறம் MBBSன்னு வேறு கூப்பிட்டுங்கிறாங்க. கூப்பிட்டா போதுமா? அவன் பாம்பேயில் இருக்கும்போது ஹிந்திக்காரி பசங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க, MBBS ஜோ. அவனுக்கு ஏற்ற பேர் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. MBBSனா ஹிந்தியில் என்ன அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மா பாப்கா பேக்கார் சந்தான். அதாவது மாங்கிறது M, பாப்காங்கிறது B, MBH, பேக்கார் MBB, சந்தான் BS, MBBS. அதுதான் MBBS. அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் சொல்லுவா? அம்மா அப்பாவுக்கு உதவாத பையன். அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ டாக்டர் இல்லை? டாக்டர் கிடையாது, நர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி சரி, இதுக்காக என் கவலைப்பட்டுனுக்கிறேன். இவன் இல்லைன்னா வேற ஒருத்தன். அதுக்குன்னு நேரம் அமையும் இல்லை. உன் பொண்ணுக்கு இது நல்ல சம்பளத்தில் இருக்கிறா. சரி 2-3 வருஷம் போட்டுமே. உனக்கு பேர் குழந்தை பார்க்கணுன்னு ஆசை. என்ன பண்ணுறது? அது எது நடக்குற நேரம் வந்தால் தானே நடக்கும். சரி, நல்லா நடக்கட்டும். கடவுள்கிட்ட வேண்டுவோம். பார்த்துட்டு இருப்போம். சரி சரி நடக்கும். கடவுள் தான் வழி காமிக்கணும். அவ்வளோதான். அதில் தான் கடவுளை தான் நம்பிட்டு இருக்கோம். சரிம்மா, எனக்கு நேரமாச்சு. நான் அப்படியே கிளம்பட்டுமா? இல்லை அப்படி கிளம்பினா எப்படி? டீயா காஃபியா? இல்லை, இப்போ தான்மா டீ குடிச்சிட்டு வந்தேன் நான். டீ அங்கே குடித்தோம் வீட்டில். என் வீட்டில் ஒன்றும் குடிக்க வேண்டாம், காஃபி குடி. சரி, உங்கள் ஆசையாக போடுங்க. பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. டிவி பார்த்துட்டு தான் வரேன். ஓகே ஓகே.